இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது சாம்பார் தாளித்து விடலாம். இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப டிப்பிக்கலான சவுத் இந்தியன் சாம்பார் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விடுறேன். சாம்பார்னாவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம். இன்றைக்கி நான் எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு செய்கிறப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்களும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், ஒரு பீஸ் மாங்காய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். முருங்கைக்காயை தவிர மற்ற எல்லா காய்களையும் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லா வதங்கணும் ஆயிலில். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். எல்லா காயும் போட்டு செய்கிறப்போ நமக்கு எல்லா காய்களோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கணுதோ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து அது கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிக்குது. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். நம்ம போட்டிருக்கிற கேரட், பீன்ஸ், காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது நம்ம போட்டிருந்த காய்கறிகளெல்லாம் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய வேண்டாம். புளி தண்ணி சேர்த்துனதும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இந்த குழம்ப கொதிக்க விடலாம். சாம்பார் கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம போட்டிருந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த சாம்பாரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சவுத் இந்தியன் சாம்பார். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். நம்ம மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.